ஏன்னா நம்ம நல்லா பேசலாம், கூட்டத்தில் கீழே இருக்கும் பேச ஆரம்பிச்சிடாங்க. எல்லாம் கூட்டம் என்னைய ஒரு திருவிழாவுக்கு தொடர்ச்சியா 4 வருஷம் கூட்டி போயிருந்தாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டம் கூட்டமா போனாங்க. என் பேச்சுல சொல்லு இல்லையா, பொருள் இல்லையா, சொல்லும் இருக்கு பொருளும் இருக்கு, எடுத்தறி கல்லுதான் இல்ல, அதை தேடி இவ்வளவு குழப்பமா உருவாகும். நான் ரொம்ப ரசிக்கிறேன். என்னன்னா அந்த வயசு முத்திருச்சுன்னா அவங்களுக்கு எரியாம வரும். இந்த காதுக்காங்க 2 பேருக்கு கிளவி செக்கான பசாண்டு பேசுது. ஒரு கிளவி சொல்லுது, பார்வதிக்கா சந்தைக்கு போலையா அப்படின்னு. எங்கம்மா நான் சந்தைக்கு போய்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் போய் எனக்கு எங்க நேரம், ஒரு தடவை சந்தைக்கு போயிட்டு வரேன், அதுக்கெல்லாம் நேரம்ல, சந்தைக்கு போறத வீட்டுக்கு வர்றதுக்கே சரியா போயிருது. போமா என்ன நீ இப்படித்தன வயசு வந்து சந்தைக்கு போயிட்டு ஒரு தடவை வந்தேன். அதாவது ஒரே விஷயம் தான் பேசியிருக்கு, 3/4 நேரம் பேசியிருக்க, மாத்தி பேசல. அன்னைக்கு ஒரு மந்திரி பிளேட்ல ஏறி பறந்துருக்காரு, அவருக்கு மரியாதைக்காக ஒரு 6 தடவை சுட்டுருக்காங்க வானத்தை நோக்கி. இந்த கிளவி சொல்லுது, 6 தடவை சுட்டு தப்பிச்சுட்டானே அவன், கவனமா சுடாம விட்டுட்டாங்க வேற அப்படின்னு. இதே மாதிரி ஒரு சாமியார் காட்டுக்குள்ள போனார். ஆதிவாசி பார்த்துட்டு இவங்களை திருத்தணுமே சொல்லி, நான் உங்களை திருத்தறக்காக வந்திருக்கேன் அப்படின்றார். அது ஒரு ஆதிவாசி சொன்னா, போன வாரமும் ஒரு சாமியார் வந்தாரு, அப்படியா எப்படி இருந்தாரு, நல்லா ருசியா இருந்தாரு அப்படி சாப்பிட்டுருக்காங்க. அந்தால இப்படியால போய் திருத்த போனார் என்ன ஆகும், இவரையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு காலையில பயங்கர டென்ஷனா இருப்பாங்க. என்னையா அதே பஸ், அதே ஆபீஸ், அதே பொண்டாட்டி, ஒரு வாழ்க்கை இப்ப டென்ஷன்ல இருக்கு மத்தியில காலைல பரபரப்பா தான் பேசுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆள் எழுத்தாப்புல வந்திருக்காரு, இவன் கேட்டிருக்கான், போன வாரம் சேர்த்து நீயா உங்க பெரிய பணாயா அப்படின்னு இரு கேட்டு வரேன் ஓடி இருக்கான். இப்படியால என்ன செய்ய முடியும்? அங்கிட்ட ஒரு ஆள், என்னையா சட்டை புதுசா இருக்கே, கல்யாணத்துக்கு எடுத்தது, அட பாவி உனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லையா, சட்டை புதுசா இருக்கே, யோ என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததியா, உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா, இவ்வளவு பழைய எனக்கு கல்யாணத்துக்கு கூட சொல்லியடா, ஐயா என் மயன் பேரு கல்யாணம், அவனுக்கு எடுத்தது ஏயா உயிரை வாங்குற அடிக்கிற வெயில் நீ ஒரு தாறுமாறா பேசுவாங்க. இன்னொரு வித்தியாசமான விஷயம், ஒரு ஊருக்கு போற ஆள் போயிருந்தார், நைட்டு தங்குறதுக்கு இடம்ல, அதனால ஒரு வீட்டை தட்டி, நைட்டு தங்கலாமா, வயசு பிள்ளை இருக்கடம், அதெல்லாம் தங்க முடியாதுப்பா, பக்கத்து வீட்டை தட்டி இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேனே, காலையில போயிட்டேன், வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்க இடம்ப்பா, இங்கெல்லாம் தங்க முடியாது. ஏன்னா வயசு பிள்ளை இடம் தர மாட்டாங்க, முதல்ல கேட்டுரும் சொல்லி அடுத்த விட்ட தட்டி, உங்க வீட்டுல வயசு பிள்ளை குமரி பிள்ளை இருக்கா அப்படின்னு, எதுக்கு இல்ல இன்னைக்கு நைட் தங்குறதுக்கு அப்படின்னு இருக்கான். அப்ப கேப்பார், வீரனை பின்தொடர்ந்து சென்றாய் என்ன ஆனது, நாங்கள் பின்தொடர்ந்து சென்றோம், ஆனால் அவன் எங்களை முன் தொடர்ந்து சென்று விட்டான் அப்படின்னா. கடவுளே நல்ல வேலையில நான் சேரணும், நல்லா நான் படிக்கணும், நல்ல மனைவியை கல்யாணம் பண்ணணும், நல்ல பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டியை சொல்லி பேச்சலாம் கேட்கணும், அப்படியாப்பட்ட வர வேணும். அது கடவுள் சொன்னார். இப்படிப்பட்ட சிறப்பு இருந்தா நான் மனுஷனா வந்து பிறந்திருக்க மாட்டேனாடா, ஏதோ அது தெரியாம தாடா நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு. பிரச்சனை மனுஷன் சொல்ல முடியாது. நான் ஹாஸ்டல் தங்கியிருந்தப்ப என் டாய்லெட்ல தண்ணி வரல, அதனால பக்கத்து ரூமை தட்டி, என்னடா சுரேஷ் என் டாய்லெட்ல 2 நாளா தண்ணி வரல அப்படின்ட்டேன். சும்மா நிறுத்துற, உனக்கு டாய்லெட்ல 2 நாளா தண்ணி வரல, எனக்கு டாய்லெட்டே 1 வாரமா வரல அப்படின்ட்டான். இப்ப ஏன் பிரச்சனை அவன் பிரச்சனையா பெருசா. நம்மள 8 மணிக்கு ஆபீஸ் போவோம், அன்னைக்கு ஒரு ஆள் 8 மணிக்கு ஆபீஸ் விட்டு வெளியே ஓடியாந்தான், திட்டுன்னு நிறுத்தி, என்னப்பா என்ன அப்படின்னு, தினமும் கையோட ஒரு பொருள் கொண்டு வர, இன்னைக்கு மறந்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அதுக்கு எதுக்கு ஓடுற வீட்டுக்கு, உன் 2 வீலர் எடுத்துட்டு போக வேண்டிய, மறந்துட்டு வந்ததே 2 வீலரை தாண்டா கொங்காப்பையில அப்படின்னா, 2 வீலரை மறந்துட்டு வர அளவுக்கு பரபரப்பா இருக்கேன்னா என்ன டென்ஷன்ல மனுஷன் இருக்கான் பாரு, ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது. இது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்காரு, ஆபீஸ்க்கு டை கட்டி போனியா, அதுக்கு போய் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆபீஸ்க்கு டை கட்டி போனதுக்கு வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, எதேண்டா அப்படின்னு, டை மட்டும் தான் கட்டிட்டு போனேன் தூக்கிட்டாங்க. என்ன தூக்கி போய் சங்கிலி மீதிப்பாயில வைக்க மாட்டாங்களா, அதை கட்டிட்டு மட்டும் எப்படி போக முடியும். இன்னும் சிலர் வித்தியாசமா இருப்பான். ஆபீஸ்ல ஒரு ஆள் சாக்ஸ் 1.5 மாதமா காலத்துல மனுஷன் உள்ள இருக்க அத்தனை பேர் சாகுறாங்க, பிறல்றாங்க, என்னையா உனக்கு மாத்தி அப்படின்னு, இல்லங்க அப்படின்னு. சரி அவங்களா வசூல் பண்ணி ஒரு 150 ரூபாய் கையில கொடுத்து வேற சாக்ஸை மாத்தி நாளைக்கு போட்டு வா, எலிசத்தை வாட அடிக்குதா, எங்களால் ஒரு ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்க முடியல அப்படின்னு. சரிட்டு மறுநாள் 150 ரூபாய் கொடுத்து விட்டாச்சு. மறுநாள் வராரு, அதே மாதிரி குப்புன்னு வாட, ஒரு ஆள் மயக்கப்பட்டு விழுந்தார், வயசான ஒரு பாவம், சாகுற நிலைமைக்கு போயிட்டாரு. என்னையா நீ சாக்ஸை மாத்த சொல்லி 150 ரூபாய் கொடுத்தோம்ல, அதே மாத்திட்டு புது சாக்ஸ் தானே சார் போட்டிருக்கேன், புது சாக்ஸ் போட்டா எதுக்கு இப்படி வாட வருது, நீ புதுசு போடல, புதுசா போட்டிருக்கேன், புதுசு போடல, நீங்க இப்படி சந்தை போடுவீங்க, நான் பழைய சாக்ஸை பையில கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு இருக்கான். இவங்கெல்லாம் எங்க போய் சேர்க்கிறது, ஒன்னும் புரிஞ்சுக்கிறோம்ல. சிலர் நல்லா தான் பேசுறான், நம்மளுக்கு தான் புரியும்ல. அன்னைக்கு ஒரு செயல் கைதி காம்பவுண்ட் சோரை தாண்டி வெளியே ஓடி போயிடும் சொல்லி சோரை இடிச்சான், டம்மு இடிச்சுக்கிட்டான். பக்கத்துல உள்ள கைதி எதுக்கு இடிக்கிற அப்படின்னு, தப்பி போலாம்னு பாக்குறேன் அப்படின்னு. அதுக்கு எதுக்கு சோரை அடிக்கிற, கேட்ட திறந்து போட்டோம் போக வேண்டியா, நம்ம கேட்ட திறந்தா கீச்சு கீச்சுன்னு சவுண்ட் வரும், டம்மு இடிக்கிறது சவுண்ட் வராதான். அது என்ன பேசுறான் ஒன்னும் ஒருத்தனி. என்ன சிலர் அன்னைக்கு ஒரு பேசுற ஒரு ஆள் பையன் சொன்னான், என்னடா எங்க அப்பா சிறுகதை எழுத்தாளர் சரியா நிரூபிச்சு விட்டார் அப்படின்னு. ஏன் அப்படின்னு, எனக்கு எழுதி வச்ச உயில்ல இதில் வெறும் பெயர்கள் சொத்துக்கள் அனைத்தும் கற்பனைன்னு முடிச்சுட்டான்டா, இப்ப நான் அதை எங்கேயும் மாத்த முடியாம கிடைக்காது. என்ன செய்யறது அப்படி ஒரு கோஷ்டி. இது எப்ப இருந்தா நம்மள இளைஞர்களா இருக்கிறதுனால அந்த இளமை பருவத்துல அப்படி சில விஷயங்கள் அது லவ் பண்ண ஆரம்பிச்சாங்களா, டே அப்பா உண்டு இந்த பிட் நோட்ஸ் கொடுப்பாங்க, அது மாதிரி லவ் லெட்டர் 20 பேர்ல எழுதி அவனா வச்சிருப்பான். யார் அந்த நேரத்துல கவிதாவா உனக்கு ஒரு இது வச்சிருக்கேன் அப்படி கொடுப்பாங்க, ஒரு கோஷ்டியா திரிவாங்க.